அறிவு இருக்காடா உனக்கு? காலங்காத்தால வந்து வண்டியில விழுற. சாரி சாரி மச்சான். ஆஃபீஸ் போறியாடா? இல்ல போய் தூங்க போறேன். யோசிக்காத மச்சான். ரொம்ப நாளா ஆஃபீஸில் வேகன்சி இருந்தால் சொல்லுதான்னு கேட்டேன். ஏதாவது வந்திருக்கா மச்சான்? ஸ்கூல்ல காலேஜ் தான் என் வாழ்க்கையை கெடுத்த. இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்து என்னோட வாழ்க்கையை கெடுத்து பார்க்குறியா மச்சான்? சாரி மச்சான். வேகன்சி ஏதாச்சும் இருக்கான்னு யோசிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேகன்சி எதுவுமே இல்லைடா. வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் உனக்கு. அது இல்லாமல் இந்த மேனேஜரை சமைச்சிக்கும். நானும் அது தொட்டு கொஞ்சம் அமைதியாக போகிறேன். நீ வந்தா கையெல்லாம் விட்டுருவேன். அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். கையெல்லாம் விட மாட்டேன் மச்சான். நீ என்ன கைவிடாம இரு மச்சான். எனக்கு அதுவே போதும். உன்னை தான் மச்சான் நம்பியிருக்கேன். மச்சான், வேலைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா என் மைண்டில் ஃபர்ஸ்ட் வர்றது நீயா தான்டா இருப்பேன். சரியா? வேலை வந்தேன்னு நான் சொல்லிடுறேன். நீ வந்து அட்டென்ட் பண்ணு. கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டேன் மச்சி. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. வரேன்டா. சரி மச்சி. சொல்லுங்க மேனேஜர் சார். உன்னால ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்றேன். என்ன ஆள் இருந்தா சேர்த்து விடுறது? ஆமா, அந்த வேக்கண்ட பத்தி நீங்களே கேட்டுன்னு தான் இருக்கீங்க. இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தா ரெஃபர் பண்ணு. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸா சார்? அப்பெல்லாம் யாருமே இல்ல. நான் வேணா என்னோட ஜூனியர் பசங்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? சரி ஓகேப்பா. ஓகே சார். நான் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். அதை வந்துடுறேன். கையெல்லாம் விட மாட்டேன் மச்சான். நீ என்ன கைவிடாம இரு மச்சான். எனக்கு அதுவே போதும். உன்னை தான் மச்சான் நம்பியிருக்கேன். மச்சான், வேலைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது நீயா தான்டா இருப்பேன். டோட்டலி 2 பேர். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்.